நண்பர்களே, கிச்சனில் இருக்கிற ஆர்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான 2 கலர் யூஸ் பண்ணி பெயிண்டிங் பண்ண போகிறேன். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலரை பற்றி உங்களுக்கு காட்ட போகிறேன், சொல்ல போகிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ கலர் வந்து பார்த்தீங்கன்னா நிரோலக்கில் சுரக்ஷா சீன். இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டீரியர் பிளாஸ்டிக் எமுல்ஷன். இது நான் வாங்கிட்டு வந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா 2455 ஒரு ப்ளூ கலரு. இந்த பெயிண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக ஒரு 500 ml தண்ணி மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். இது வீட்டுக்கு வெளியில் அடிக்கக்கூடிய பெயிண்ட்டு. வீட்டுக்கு உள்ளேயும் அதாவது இன்டீரியர்லேயும் யூஸ் பண்ணலாம். பாருங்கள், நான் யூஸ் பண்ணி காட்டுறேன் எந்த அளவுக்கு செம்மையாக இருக்குது பாருங்கள். இந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் பார்டரும் அடிச்சிருக்கும். அதே மாதிரி வீட்டுக்குள்ளேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் வாலும் அடிச்சிருக்கும். நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பார்டருக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும் கலரு. நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் மட்டும் இல்லை, மற்ற இடத்துலையும் அடிச்சிருக்கேன். இந்த இடத்துல ஃபினிஷிங் உங்களுக்கு காட்டுறேன், மற்ற இடத்துல அடிச்சிக்கிறது உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் நிரோலக்கில் அவுட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா கம்மி ரேட்டில் வாங்கணுச்சுன்னா நீங்கள் இந்த பெயிண்ட் வந்து வாங்கிக்கலாம். லிட்ரு வந்து பார்த்தீங்கன்னா 200 ருபீஸில் தான் கிடைக்கும். ஒன்றும் பிரச்சனை கிடையாது, கம்மி ரேட்டு தான். பாருங்கள் கலர் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள். நிரோலாக்கில் நீங்கள் மீடியமான ரேட்டில் ஒரு மீடியமான குவாலிட்டியில் வாங்கணும்னு நினச்சின்னா நீங்கள் இந்த பெயிண்ட் வாங்கிக்கலாம். அதுவே நீங்கள் இதை விட நீங்கள் குவாலிட்டியாக வாங்கணும்னு நினச்சின்னா நீங்கள் நிரோலாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸல் இருக்கும், நீங்கள் அந்த மாதிரி பெயிண்ட் வந்து வாங்கலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா 7 இயர்ஸ் வாரண்ட்டி அந்த மாதிரி பெயிண்ட்லாம் நிறையவே இருக்குது. நீங்கள் மீடியமான ரேட்டுன்னு நினச்சின்னா நீங்கள் இந்த பெயிண்ட் வாங்குறது நல்லது. பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது.